இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதனாலே ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதிகாலை ஜெபம் ஏன்? அதனால் நீங்கள் பெறும் நன்மை என்ன? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஏன் அதிகாலை ஜெபம் செய்யப்பட வேண்டும்? இந்த ஜெபம் ஏன் அதிகமாக கேட்கப்படுகிறது பார்ப்போம். ஏதேன் தோட்டம் உண்டாக்கப்பட்டு ஒரு கணவன் மனைவி ஆதாம் ஏவாள் என்ற வாழ்க்கையிலே நன்மை தீமை அறியும்படியாக இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார்கள். எது செய்யக்கூடாது தீமையோ அந்த தீமையை அவர் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் குளிர்ச்சியான வேளையிலே காலை வேளையிலே ஆதாமை தேடி வருகிறார். அவன் எது செய்யக்கூடாதோ அவர் செஞ்சு சாபத்தை மேற்கொண்டான். இந்த சாபமானது கட்டளை கொடுக்கப்பட்ட நேரமும் அதிகாலை. சாபத்தை அளித்தாலும் பிதாவானவன் தன் குமாரனை பூமியில் அனுப்பி இந்த சாபங்களெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக தான் சொந்த குமாரனை இந்த பூமியில் கொடுத்தார். என்ன நடந்து பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15 வசனங்களை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நம்ம ரட்சிக்கப்படும்படியாக இயேசு இந்த மனுக்குலத்தில் வந்தார். ஆதாம் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நம்ம செஞ்ச மீறுதல் எல்லாத்தையும் மன்னிக்கும்படியாக, சத்துருவை மேற்கொள்ளும்படியாக தன் சொந்த குமாரனை பூமியிலே அனுப்பப்பட்டார். நரக அக்னியிலே அடையாதபடி ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். தேவனும் அதிகாலை குளிர்ச்சியான வேளையெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 46, 4, 5 வசனங்களை வாசிப்போம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாலையிலே கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அந்த பூமியில் வாழ்ந்தபோது இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாமே அதிகாலையிலே ஜெபித்தார்கள். உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். ஒரு ஏழை தாயார், அவங்களுக்கு திருமணமாய் 7 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர் கணவர் ஒரு வியாதியிலே மரித்து போனார். அந்த தாயார் அந்த 7 குழந்தைகள் வழக்குக்காக அநேக பாடுபட்டார்கள். இப்பெல்லாம் கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த தாயார் நெடு முட்டியில் நின்று ஜெபிக்கக்கூடிய தாயாராக இருந்தார்கள். நாட்கள் ஆக ஆக அந்த தாயாருடைய ஜெபத்தில் கர்த்தர் வரங்களும் கிருபையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக உலகத்துக்கு அந்த தாயார் கொடுத்தார். அது மட்டுமல்ல, 7 பிள்ளைகளுக்கு ஒரு நகை காசு கூட இல்லை. ஆனாலும் மிகப்பெரிய தேவதாசர்கள் அந்த 7 பிள்ளைகளையும் கர்த்தர் 7 என்பது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அந்த தாயார் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு 95 வயசிலே கர்த்தருக்குள் அவன் நித்திரை அடைந்தார்கள். அந்த தாயார் கேட்கும் போதெல்லாம், உங்கள் அம்மாவுக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் முட்டி போடி ஜெபம் பண்ண தான் தெரியும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த 7 பிள்ளைகளும் ஒரு வரம்பெற்ற ஊழியக்காரியாக 7 தேசங்களிலே கணவன் மனைவியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் வைத்தார். ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர் விட மாட்டுச்சு. அன்பான கர்த்தர் தேவ ஜனமே, அதிகாலை எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை பனிக்குள்ள மூடி மறைத்தாரோ, அதே போல தான் நீங்கள் ஜெபிக்கும் போது அதிகாலையிலே வரங்களும் கனிகளும் கொடுத்து நிறைஞ்ச ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இதை பார்த்து கொண்டு கர்த்தர் தேவ ஜனமே, உன் வாழ்க்கையிலே மாறினமா அதிகாலை தேவ சமூகத்தில் ஒரு மனமாய் ஜெபி, பாவத்தை அறிக்கை செய்துவிடு. ஆண்டவர் உண்மையாகவே உன்னை மேன்மையான காரியங்களை வைப்பார். கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரவதி பிதாவே, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நாங்கள் வாசித்துமேப்பா, நாங்கள் நிற்பதும்
நிர்மூலமாக தேவனுடைய சுத்த கிருபை நம்ம ஜீவனோடு இருக்கிறது. அவருடைய சுத்த கிருபை ஏன் அவர் சுவாசம் இருக்கிற வைக்கும். நீங்களும் காலைதோறும் கேட்டு அவர் கிருபை புதிதாக ஆசீர்வதிப்போம். இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். தினந்தோறும் ஜெபிங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் மட்டுமில்ல இறங்கி சமாதானம் ஆசீர்வாதம் கொடுப்பார். God bless you. ஆமென்.